ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரிட்டா சோடா மேக்கரில் எப்படி நம்ம சிலிண்டரை இன்சர்ட் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரிட்டா சோடா மேக்கர். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒயிட்டு, இன்னொன்று பிளாக் கலர். ஸோ நான் ஒயிட் கலர் தான் வாங்கியிருக்கேன். இந்த சோடா மேக்கர் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த சிலிண்டரை எப்படி இந்த சோடா மேக்கரில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனா, மேலே அந்த ஒயிட் கலராக கவர் போட்டிருப்பாங்க. அந்த கவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் கவரை லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிங்கனாலே கவர் ஓப்பன் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ப்பான திங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கையிலே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக தான் பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும், கவர் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆகும். லைட்டாக சிலிண்டரை ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும், கவர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். இப்போ மேலே அந்த எல்லோ கலர் மூடி கொடுத்துருக்காங்கள்ல, ஸோ அதையும் ஓப்பன் பண்ணணும். ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறதுக்காக எல்லாமே பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எல்லோ கலர் மூடியும் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாலே மூடி ஓப்பன் ஆயிரும். இப்போ இதை பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே. இப்போ பிரிட்டா சோடா மேக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஃபில்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு தட்டு. ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சோடா மேக்கர் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சிலிண்டர் போட கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி படுக்க வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த ஹோல் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம சிலிண்டர் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எப்பயுமே இன்சர்ட் பண்ணுறப்ப எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ சிலிண்டரை வெளியே எடுக்கணும் அப்படின்றப்ப எப்படி வெளியே எடுக்கணுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ சிலிண்டர் இன்சர்ட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். அது அப்படியே அழகாக உள்ளே சிலிண்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த சிலிண்டரை வெளியே எடுக்கணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஈஸியாக சிலிண்டர் எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், சிலிண்டர் இன்சர்ட் பண்ணிட்டோம். ரொம்ப டைட்டாக இன்சர்ட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு ஈஸியாக கலட்டுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டை நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம வாட்டர் ஏற்கனவே அவங்க ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிலில் தண்ணி எவ்வளோ ஃபில் பண்ணணும், மின்னு மேக்ஸு 2 இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்பில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சோடா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் நல்லா இதையும் நீங்கள் கிளாக் வைஸாக தான் ரொட்டேட் பண்ணணும், இந்த வாட்டர் பாட்டிலையும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போதும் தண்ணி நம்ம எடுக்கிறப்ப ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணணும். இப்போ மேலே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா கீழே சோடா வரும். ஸோ நம்ம எப்படின்றதை நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ஒரு அமுக்குனிங்கன்னா சோடா வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் 4 டைம்ஸ் செய்யணும். 4 டைம்ஸ் செஞ்சால் தான் நல்லா சோடா ரொம்ப ஸ்பார்க்லிங் வாட்டர் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஸ்பார்க்லிங்கோட லெவல் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் 4 எப்பயுமே 4 தான் 4 டைம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு உங்களுக்கு எந்த ஸ்ட்ராங்கில் பிடிக்குமோ ஸ்பார்க்லிங் வாட்டர், ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்களா கீழே அந்த ஸ்பார்க்லிங் வாட்டர் வர்றப்பவே அந்த சோடா ஃபில் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா அப்படியே நல்ல பபுள்ஸாக வரும். உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஃபாக் மாதிரி இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் மேலே அந்த வாட்டர் இல்லாத சைடு பார்த்தா ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் தேவையோ நீங்கள் அவ்வளவுக்கு ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராங் வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ வாட்டர் நம்ம இது சோடா ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வாட்டர் பாட்டிலை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வாட்டர் பாட்டில் நம்மளால் எடுக்க முடியும். அவ்வளோதான். இப்போ வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அவங்க ஆல்ரெடி ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு மூடி போட்டுருவோம். அப்போ தான் கேஸ் வெளியே போகாது. அவ்வளோதான். இப்போ ஸ்பார்க்லிங் வாட்டர் ரெடி. நம்ம வீட்டிலேயே ஸ்பார்க்லிங் வாட்டர் ரெடி பண்ணிட்டோம்.
இனி வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கோக்கு, அப்புறம் வந்து மெரிண்டா, அப்புறம் லிப்டன், இந்த மாதிரி எசன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மெரிண்டா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எசன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஊற்றினா போதும். சூப்பரான மெரிண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸில் வந்து எசன்ஸ் விற்பாங்க. ஸோ கோக் இருக்கும், அப்புறம் மெரிண்டா இருக்கும், கோக் இருக்காது, பெப்சி தான் இருக்கும். பெப்சி இருக்கும், மெரிண்டா இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்கள் சாய்ஸ் தான், எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து மெரிண்டா வந்து ரெடி பண்ணிட்டோம் வீட்லேயும். இப்போது ஒரு குட்டியாக வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மெரிண்டாவை கொஞ்சமாக உள்ளே வந்து அந்த கிளாஸில் வந்து ஊற்றிடுங்க. சூப்பராக வீட்டிலேயே வந்து நம்ம வந்து மெரிண்டா வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்படி வந்து சிலிண்டரை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறையா பேத்துக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஈஸியாக சிலிண்டரை வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ வந்து நம்ம வந்து மெரிண்டா ரெடி பண்ணிட்டோம். அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு மிச்சம் இருக்கிற மெரிண்டாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து அவ்வளோதான், ரெடி. மெரிண்டா வந்து குடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.